ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 12 வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜஸில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SQL கமெண்ட்ஸு, இதில் 3 மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது கீவேர்ட்ஸ், கமெண்ட்ஸ், கிளாஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னா இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் மீனிங், ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷல் மீனிங் இருக்குது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு. கமெண்ட் அப்படின்னா அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு யூசர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், ஒரு டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அடுத்தப்பல கிளாஸஸ்ங்கிறது வந்து எப்படின்னா கீவேர்டு கூடயே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னா செலக்ட் வேர் அப்படின்னு. செலக்ட் அப்படிங்கிறது கமாண்டு இல்லைன்னா கீவேர்டுன்னு சொல்லலாம். அதிலிருந்து ஒரு கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு லெட்டர்ஸ் தான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா DLL கமெண்ட்ஸ். ஸோ DLL கமெண்ட்ஸில் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமெண்ட்ஸ். ஓகேயா? இதில் பார்த்திங்கன்னா க்ரியேட் டேபிள் கமெண்டு. ஸோ எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்மிஷன் நம்பர், என்னென்ன காலெல்லாம் வைக்கலாம். ஸோ அட்மிஷன், நேம், ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலா, ஏஜ் என்ன, எங்கேருந்து வராங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து அது என்னன்னு சொல்லணும். ஸோ அட்மின் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்டிஜர் அப்படின்னு இருக்கும். நேமுக்கு வந்து கேரக்டர், ஜெண்டர் வந்து கேரக்டர் 1, ஏன்னா மேல் ஃபீமேல் ஒரு லெட்டர் தான் கொடுக்க போகிறோம். ஏஜ் வந்து இன்டிஜரில் வாங்கிடுறோம். ப்ளேஸ் வந்து கேரக்டர் 10 அப்படின்னு கொடுத்துறோம். ஓகேயா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரியேட் பண்ணும்போதே என்ன பண்ணுறோம்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறோம். கன்ஸ்ட்ரெயின்னா இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக அந்த டேட்டாவை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அப்புறம் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்மின் நம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரைமரி நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரைமரினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி நம்பர் நாட் நல்லா இருக்கணும். நாட் நல்னா எலமெண்ட் இல்லாமல் இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு எலமெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் நேமும் வந்து நாட் நல் அப்படின்னு இங்கே வந்து நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். நேம் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. மொட்டையாக டேட்டாபேஸில் நேமே இல்லைன்னா அப்படி. ஸோ நேம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதா வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேயா? யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், செக் கன்ஸ்ட்ரெயின்ட், இப்படி 4 மேஜர் எலமெண்ட் இருக்குது. யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அப்படின்னா அதாவது அந்த நம்பர் வந்து யூனிக்காக இருக்கணும். யூனிக்னா என்ன, ஒரு செல்ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பரும் மோஸ்ட்லி யூனிக்காக தான் இருக்கும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி அட்மின் நம்பரும் என்ன பண்ணுறோம்னா இங்கே யூனிக்காக சொல்கிறோம். ஸோ அதான் யூனிக். ஓகே, அடுத்தப்போ பார்த்திங்கன்னா ப்ரைமரியில் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு ஃபீல்டை மட்டும் என்ன பண்ணுவோம்னா ப்ரைமரியாக செட் பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா ஒரு 2 டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 டேபிளையும் வந்து இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம RDBMSல வந்து ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கும் ஒரு ஸ்கூலும், அதில் பேங்க்குக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ஸ்கூலுக்கும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து ஒரு ப்ரைமரி கீயாக செயல்படும். ஓகே, அப்புறம் டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஏஜில் வந்து டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஏஜ் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடணும்னா 17 அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஸ்கூல் டேட்டாபேஸ். ஸோ மோர் தென் 17 வயசு இருக்கிறதுக்கு சான்சஸ் குறையா இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக 17 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணலாம். ஓகேயா? அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் டேட்டான்னு வச்சுட்டு அதில் வந்து 30 வயசு 40 வயசுன்னு போடக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேபிள் பண்ணுறோம் அப்படின்னா 40 வயசில் யாரும் ஸ்டூடெண்ட் இருக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அது என்ன செய்யும், டேட்டா என்ட்ரு பண்ணும்போது இல்லை இது தப்பு அப்படின்னு எரர் மெசேஜ் சொல்லும். ஓகே, இதுதான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இது வந்து ஃபுல் டேபிளுக்குமே என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு நியூ டேபிள் வச்சுக்கிடலாம், அந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் வந்து டேபிள் 1. ஸோ இங்கே வந்து
என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜ். ஓகே. ஸோ இது வந்து எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம் ஒரு டேட்டாவை. ஸோ இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அப்டேட் ரோஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ வாங்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன பண்ணுறோம்னா இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இன்செர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டு. ஓகே. இன்செர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு இதையும் கொடுக்கும். அட்மின் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், அப்புறம் வேல்யூஸ். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஓகே. அடுத்தப்பல பார்த்தீங்கன்னா டெலிட் அதே மாதிரி தான். டெலிட் வந்து டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். ஓகே. ஸோ டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு வேர் அட்மின் நம்பர் 4 அப்படி கொடுத்தீங்கன்னா அட்மின் நம்பர் 4 இருக்கிற அந்த ஃபுல் ரெக்கார்டுமே என்ன ஆயிரும், டெலிட் ஆயிரும். ஓகே. ஸோ அப்டேட் இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஏஜ் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஏஜ் என்ன பண்ணலாம், நம்ம மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். எப்படி, அப்டேட்டு ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் = 20 வேர் பிளேஸ் வந்து பெங்களூர். அப்போ பெங்களூரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா செட் பண்ணுன்னு அப்படி சொல்லிடுறோம். அப்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிரும்னா ஏஜ் வந்து 20 மாறிடும். ஓகே. ஸோ கோடில் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்டரில் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புது ஒரு காலமே என்ன பண்ணலாம்னா நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு காலம் வந்து மறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டில் காலம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புதுசாக ஒரு காலம் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதில் வேறு என்னெல்லாம் ஆல்ட்ரேஷன் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மாடிஃபை. ஸோ வெறுமனே நீங்கள் பழசு பார்த்தீங்கன்னா வெறுமனையாக ஆடுன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஆடு அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, கேரக்டர் எவ்வளோன்னு கொடுக்கல. பட் இங்கே என்ன பண்ணுறோம், மாடிஃபை அட்ரஸ் வந்து கேரக்டர் 25 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தாப்புல ரீநேம் பண்ணும்போது அட்ரஸை வந்து என்ன பண்ணுறோம்னா சிட்டின்னு மாற்றிக்கிடலாம் அந்த காலமை. ஓகே. அப்புறம் அதை ட்ராப் பண்ணுறதுக்கு ஆல்டர் ஸ்டூடெண்ட் ட்ராப் காலம் சிட்டியை நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிடலாம். ஓகே. அப்புறம் ட்ரங்கேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஃபுல் டேட்டாவில் இருக்கிற அந்த அதாவது டேபிளில் இருக்கிற ரோஸ் எல்லாமே என்ன ஆகிரும் அப்படின்னா ஃப்ரீ ஆகிடும். ஓகே. அதான் ட்ரங்கேட். எல்லா ரெக்கார்டும் டெலீட் ஆகிடும். ஓகே. அதாவது டேபிள் டெலீட் ஆகாது, ரெக்கார்டு மட்டும் டெலீட் ஆகும். அப்புறம் ட்ராப் டேபிள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த டேபிளே வந்து டெலீட் ஆகும். ரெண்டுக்கும் வித்தியாசம். ட்ரங்கேட்டுங்கிறது ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணணும், ட்ராப்புங்கிறது டேபிளே டெலீட் ஆகிரும். ஓகே. டேபிளே இருக்காது. ஓகே. அப்புறம் DQL கமாண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட், மெயினாக செலக்ட், அதாவது கொரி லாங்குவேஜ். ஓகே. டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். டிஸ்டின்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஸோ செலக்ட் டிஸ்டின்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். பிளேஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா செலக்ட் ஆகி உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்புறம் செலக்ட் ஆல் பிளேசஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அதாவது எல்லா இதையும் என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகே. அதான் ஆல். ஸோ பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன். ஸோ என்ன பண்ணலாம், பிட்வீன் ஏஜ் இப்போ இந்த இது கொடுத்துருக்கோம், பிட்வீன் ஏஜ் 18 to இது. சப்போஸ் நீங்கள் பின்கோடு அப்படின்னா பின்கோடு 6 lakhsலேருந்து நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா, 6லேருந்து ஆரம்பிக்கும். 6001லேருந்து 600 வந்து 30 இல்லைன்னா 100 அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் இருக்கிற கேண்டிடேட்டை என்ன பண்ணலாம், நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஓகே. அது மாதிரி இன் ஃபங்க்ஷன். ஸோ இன் வேர் பிளேஸ் இன் எந்த இடம் பர்டிகுலர் இடத்த பற்றியில் அந்த இடத்துல உள்ள ஸ்டூடெண்ட்டை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அடையாறில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் வேணும், இல்லைன்னா சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஸோ இது ஆர்டர் பை. இதில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகும் ஆர்டர் பை. ஸோ எந்த ஃபீல்டு வச்சு நீங்கள் சார்ட் பண்ணணுமோ அதை என்ன பண்ணலாம், சார்ட் பண்ணலாம். ஓகேயா. அதே மாதிரி குரூப் பை, இது குரூப்பும் அதே மாதிரி தான். ஸோ செலக்டு column name from table, group by having some condition. Okay. So having
having கிளாஸும் along with group by தான் வரும். group by having இதாக இருக்குது. gender count from student group by gender having place, அதாவது ஜெண்டர் வச்சு, அதாவது மேல் ஃபீமேல். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லாங்குவேஜ் இது. இதில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. கமிட்டு, ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஓகே. ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஏடிஎம் மிஷினை வச்சு தான் நம்ம இந்த கமிட்டு இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ கமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கமிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பெர்மனன்ட்லி சேவ் எனி ட்ரான்சாக்ஷன் டு த டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா பெர்மனெண்ட்லி ஒரு சேவ் பாயிண்ட் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஏதாவது பண்ணி டெலீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே என்ன ஆயிரும், கமிட் கொடுத்தனால சேவ் ஆகி உங்கள் சிஸ்டத்தில் இருந்துவிடும். ஓகே. மற்ற இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகே. அதே மாதிரி ரோல் பேக் சேவ் பாயிண்ட் ரெண்டுக்கும் அந்த ஒரு இது இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, சப்போஸ் கரண்ட் போயிட்டு அப்படின்னா அது வரைக்கும் கமிட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சேவ் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சேவ் பாயிண்ட்னா ஒரு குறிப்பு, நம்ம இது வரைக்கும் நம்ம வாசித்துருக்கோம் அப்படின்னு ஒரு புக்கில் வைக்கிறது தான் சேவ் பாயிண்ட். ஸோ ரோல் பேக்னா என்ன, மறுபடியும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரோல் பேக். ஓகே. ஸோ இதான் சேவ் பாயிண்ட். ஒரு பாயிண்ட், ஒரு குறியீடு மாதிரி வைக்கிறது தான் வந்து சேவ் பாயிண்ட். ஓகே. ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு வரலாம். சரி வாங்க நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஆன்லைன் உங்களுக்கு எடிட்டர். நீங்கள் ஒருவேளை சிஸ்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆன்லைன் எடிட்டரில் நீங்கள் பண்ணலாம். நிறைய எடிட்டர் இருக்குது இதே மாதிரி. ஸோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்டு, அட்மின் இன்டிச்சர், நாட் ப்ரைமரி, இது எல்லாமே அப்படியே கொடுத்து ஏஜ் எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்களுக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ டேபிள் இப்போ க்ரியேட் ஆகிட்டு. ஓகே. நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேபிள் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணணும், டேட்டா இன்சர்ட் பண்ணணும். ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்சர்ட்டுக்கு கொரி எழுத போகிறோம். ஸோ இதான் இன்சர்ட். ஸோ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டு என்னெல்லாம் வாங்குகிறோம், ஏஜ், அட்மின் நம்பரு, நேமு, ஜெண்டர், ஏஜ், ப்ளேஸ், வேர் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகிரும். நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். கோலன், கண்டிப்பாக கோலன் வைக்கணும், அதாவது செமிகோலன். ஓகேயா. வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேயா. ஸோ இந்த இருக்குது உங்களுக்கு இந்த டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேயா. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா கூட 2 டேபிள் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பேரை மாற்றிவிடுங்க. ஸோ என்னுடைய பேர் கொடுத்துருக்குறேன், சென்னைக்கு பதிலாக மேடவாக்கம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேயா. ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 100 வந்து அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே. பட் இது வந்து நம்ம நல் வேல்யூ ப்ரைமரி நம்பராக கொடுத்துருக்கோம். என்ன எரர் காட்டுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்ன சொல்லுது, யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு இங்கே காட்டுது எரர். ஓகேயா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் 1 அப்படின்னு மாற்றிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஜோயல் அந்த இது வந்துச்சு இல்லையா. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறைய டேட்டா வந்து கொடுக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட்டு செட்டு ஏஜ் 20 வேர் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஏஜை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏஜை மாற்றிடும். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜ் 20ன்னு மாறி, ஆஷிஷ்க்கு ஏஜ் 20ன்னு மாறிடுச்சு. ஓகே.
ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.